அனைவருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான பதிவு பார்க்க போறோம். நிறைய பேர் சொல்றாங்க, நான் எதை செய்ய போனாலும் எனக்கு தடங்கல் வந்துகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன். அதுல தடங்கல் வருது. இல்ல நான் வேலைக்காக காத்திருந்தேன். போறப்ப எனக்கு அது தடங்கல் ஆயிடுச்சு. இல்ல ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருந்தேன். அதுலயும் எனக்கு தடங்கல் ஆயிடுச்சு. எதை செய்ய போனாலும் எனக்கு தடங்கலாவே இருக்குதுமா அப்படின்னு சொல்றவங்களுக்காக தான் இந்த அருமையான பதிவு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, நாளைக்கு சனிக்கிழமை இல்லையா? இந்த பரிகாரத்தை நம்ம எப்பயுமே சனிக்கிழமை தான் செய்யணும். இது பெருமாளுக்கு உகந்த நாள் சனிக்கிழமைங்கிறதுனால நம்ம பெருமாள்கிட்ட தான் இந்த வேண்டுதலை வைக்க போறோம். அதுக்காக தான் நம்ம சனிக்கிழமைய எடுத்திருக்கோம். பாருங்க, இப்போ ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கங்க. உங்ககிட்ட மஞ்சள் துணி இருந்தால் நீங்கள் மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் வெள்ளை துணி இருந்தால் அதில் இது ரவுண்டாக தான் கிழிக்கணும், வட்டமாக கிழிக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நமக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி கிழிச்சிக்கலாம். அந்த மாதிரி வெள்ளை துணியை கிழித்து அதில் மஞ்சள் நனைச்சி காய வச்சுட்டு இந்த மாதிரி ₹1 நாணயங்கள் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி தாம்மா எடுத்துக்கணும். நீங்கள் ஒன்று சிறுசு ஒன்று பெருசு அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஒரே மாதிரி இருக்கிற நாணயங்களா 9 நாணயங்கள் எடுத்துக்கணும். இதை நம்ம எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால நம்ம சனிக்கிழமையில தான் ஆரம்பிக்க போறோம். இப்ப இந்த மஞ்சள் துணியை என்ன பண்றோம்னா, நம்மளுடைய பெருமாள் படம் இருந்தா பெருமாள் படத்திட்ட வச்சுக்கோங்க. எல்லார் வீட்லயும் பெருமாள் படம் இல்லாம இருக்கவே இருக்காது. அப்படி இல்லைம்மா எங்கள்கிட்ட பெருமாள் படம் இல்லை அப்படின்னா பரவாயில்லை. நீங்கள் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு பெருமாளை நினச்சிக்கங்க. இந்த மாதிரி மஞ்சள் துணியை என்ன பண்ணணும்னா பெருமாள் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு 9 வாரம் ஒவ்வொரு வாரமும் ஒரு காசா இது மாதிரி எடுத்து இந்த மாதிரி பெருமாள் முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணால் இந்த மஞ்சள் துணியில் ஒரு நாணயமாக அந்த மஞ்சள் துணியில் வச்சிடணும். வைக்கும்போது விளக்கேற்றி வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதல், எனக்கு கல்யாணம் இன்னும் நாளாயிடுச்சு கை கூட மாட்டேங்குது அப்படின்னாலும் சரி, இல்லை வேலையில் இருக்க நல்ல சம்பளம் இல்லை எனக்கு சம்பள உயர்வு வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு சரியான வேலையே இல்லை அப்படிங்கிறவங்களும் சரி, குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் உங்களுக்கு எப்போ வசதியோ காலையிலையோ இல்லை மாலையிலையோ எப்போ வசதியோ, ஆனால் சனிக்கிழமையில் ஒவ்வொரு வாரமும் 9 வாரம் இந்த மாதிரி நாணயங்களை மஞ்சள் துணியில் நீங்கள் வேண்டிக்கிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் வச்சிடணும். 9 வாரம் முடிஞ்ச பிறகு இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல மூட்டையாக ஃபுல்லாக கட்டிட்டு ஒரு மஞ்சள் நூலால் கட்டிட்டு உங்களுடைய பெருமாள் படம் இருந்தால் முன்ன சொன்ன மாதிரி தான் பெருமாள் படம் இருந்தால் பெருமாள் படத்துக்கு முன்னாடி வைங்க. இல்லைம்மா எங்கள்கிட்ட பெருமாள் படம் இல்லைன்னா ஒன்றும் கவலையே பட வேண்டாம். நீங்கள் ஏற்றுற அந்த ஜோதியவே விளக்கவே நீங்கள் பெருமாளாக நினச்சிக்கங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சிரும். 9 வாரம் முடிஞ்ச பிறகு இதை நல்லா மூட்டையாக கட்டி மஞ்சள் நூலால் மூட்டையாக கட்டி உங்களுடைய வேண்டுதலை வச்சு, என்னுடைய வேண்டுதல் நிறைவேறின பிறகு நான் திருப்பதிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம். இல்லை என்னால் திருப்பதி போக வசதி இருக்காதுமா அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின பிறகு பக்கத்தில் உங்கள் ஊரில் எது பெருமாள் கோவில் இருக்கோ அந்த உண்டியலில் இந்த நாணயங்களை நீங்கள் சேர்த்துடணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தடங்களுமே வராதுங்க. மறுபடியும் நான் ஒன்று சொல்கிறேன், எப்பயுமே ஒரு பரிகாரம் செய்யும் போது இது நடக்குமா நடக்காதா, இது செஞ்சால் நடக்குமா அப்படிங்கிறது எதிர்பார்த்துட்டே இருக்காது. கண்டிப்பாக நடக்குங்க. கடவுள் நமக்கு எல்லாமே நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட எப்பயுமே நம்ம பாசிட்டிவாக தான் நினைக்கணும். இது நடக்காது இது முடியாது அப்படின்னு நினைக்காத. நமக்கு கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு, கொடுத்துட்டாரு. இப்போ இதை ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வேண்டும் போதும் நீங்கள் நான் வேலைக்கு போயிட்டேன் கண்டிப்பாக எனக்கு பெருமாள் அருள் புரிவார், அருள் புரிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பெருமாள் நிறைவேற்றி வைப்பார். அதோடு உங்களுடைய முயற்சிகளும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. இதில் கொஞ்சம் கூட கவலை வேணாம். இது மாதிரி ஆன்மீக தகவலை நீங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன்.